Hi students, today 12th Maths chapter 2 example 2.31 second sum பார்க்கலாம் minus root 3 plus 3a the whole power 31 இது வந்து simplify பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போலார் ஃபார்மில் எழுதிக்கலாம். போலார் ஃபார்ம்னா எப்படி எழுதுவோம்? r cos theta plus i sin thetaன்னு எழுதுவோமா? இந்த ஃபார்மேட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ பவர் வந்து நம்ம லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். பவரை விட்டுட்டு minus root 3 plus 3a equal r cos theta plus i sin theta. ஆர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தீட்டா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஆர் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆர் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 3a. மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா. ஸோ ரூட் இதில் எக்ஸ் என்னது? மைனஸ் ரூட் 3. ஸோ மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் ப்ளஸ் இல்லை ஒய் என்னது? 3. ஸோ 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரூட் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 வந்துடும். அதாவது ஸ்கொயர் பண்ணும்போது 2 ரூட் 3 வருமா? 2 ரூட் 3 இருந்துச்சுன்னா ஒரு 3 மட்டும் வெளியே வந்துடுமா? ஸோ அந்த 3 மட்டும் போட்டுக்கிறோம். ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணி 9. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் 3யும் 9ம் ப்ளஸ் பண்ணி 12 ரூட் 12. அடுத்தது ரூட் இந்த 12 வந்து 4 இன்ட்டு 3ன்னு பிரிச்சுக்கலாம். 4 3 சார் 12. ஸோ 4 இன்ட்டு 3ன்னு பிரித்து எழுதியிருக்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த 4 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? 2 2 சார் 4. ஸோ 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் என்ன வரும்? 2 வரும். ஸோ 2. அதுக்கப்புறம் இந்த ரூட் 3 வந்து வெளியே எடுக்க முடியாது, அதனால் ரூட் 3 வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஆர் ஈக்குவல் 2 ரூட் 3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. ஸோ இது எக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது, ஒய் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ என்ன? theta equal pi minus alpha. ஓகேவா? ஸோ theta equal pi minus alpha. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபாக்கான ஃபார்முலா என்ன? tan inverse modulus ஆஃப் y by x. ஸோ tan inverse modulus ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன? 3. ஸோ மேலே 3. எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் ரூட் 3. ஸோ கீழே மைனஸ் ரூட் 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் tan inverse 3 வந்து ரூட் 3 இன்ட்டு ரூட் 3ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 2 ரூட் 3 இருந்ததுன்னா ஒரு 3 மட்டும் வெளியே எடுத்துருவோமா? ஸோ இப்போ இந்த 3யே 2 ரூட் 3யாக மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே வந்து மைனஸ் ரூட் 3 அப்படியே வந்துடும். இப்போ இந்த ரூட் 3 இந்த ரூட் 3 கேன்சல் ஆகிடுது, வெறும் ரூட் 3 மட்டும் இருக்குது. மாடுலஸ்லேருந்து எடுக்கும்போது மைனஸ் வந்து போயிடும். ஸோ tan இன்வர்ஸ் ரூட் 3 வருது. tan இன்வர்ஸில் ரூட் 3யோட வேல்யூ என்னென்னா பை பை 3. ஸோ அதுக்கு பதிலாக பை பை 3ன்னு போட்டுக்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் பை பை 3ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டாக்கு என்னது? பை மைனஸ் ஆல்ஃபாவா? ஸோ பை மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதிட்டு பை மைனஸ் ஆல்ஃபாக்கு பதிலாக இந்த பை பை 3. ஓகேவா? ஆல்ஃபா வேல்யூ என்ன? பை பை 3. ஸோ ஆல்ஃபாக்கு பதிலாக பை பை 3 போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து 3 எல்சியம் 3 காமனாக எடுத்துகிட்டு இங்கே 3 இல்லைங்கிறனால மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 பை மைனஸ் இந்த பை. ஓகேவா? 3 பையில் ஒரு பை போயிடுச்சுன்னா 2 பை. ஸோ 2 பை பை 3ன்னு வருது. தீட்டாவோட வேல்யூ என்ன வருது? 2 பை பை 3ன்னு வருது. ஸோ இப்போ நம்ம வந்து போலார் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அதில் வந்து ஆர் என்ன கண்டுபிடிச்சோம்? ரூட் 2 ரூட் 3 கண்டுபிடிச்சோம். ஸோ அதை எழுதிக்கலாம். ஆர்க்கு பதிலாக இது காஸ் தீட்டாக்கு பதிலாக 2 பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் தீட்டாக்கு பதிலாக 2 பை பை 3. அடுத்தது அந்த பவர் எழுதிக்கலாம். ரைசிங் பவர் 31 ஆன் போத் சைடு. 31 பவரை வந்து ரெண்டு சைடுமே வந்து போடணும். ஸோ இந்த சைடும் வந்து பவர் போட்டுக்கலாம். இங்கேயும் வந்து பவர், இங்கே பவர் போடும்போது இதுக்கு தனியாக போடணும். ஓகேவா? இந்த டேர்ம் தனியாக, இது ஃபுல்லாக தனியாக பவர் போடணும். ஸோ இப்போ இது ரூட் 3 2 ரூட் 3 பவர் 31 காஸ் 2 பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் 2 பை பை 3 பவர் 31. இப்போ இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பவர் இருந்துச்சுன்னா அந்த பவரை வந்து தீட்டாக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த 31 வந்து தீட்டாக்கு முன்னாடி போட்டுக்கலாம். 31 இன்ட்டு 2 பை பை 3ன்னு வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் சைன் 31 இன்ட்டு 2 பை பை 3ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் இதை அப்படியே எழுதிட்டு இந்த 31யும் 2வையும் மல்டிபிள் பண்ணி 62 பைன்னு எழுதியிருக்கிறேன். ஸோ காஸ் 62 பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் 62 பை பை 3. அடுத்தது இது வந்து அப்படியே எழுதிட்டு இந்த 62 வந்து 60 பை ப்ளஸ் 2 பைன்னு பிரித்து எழுதிக்கலாம். இப்போ தான் வேல்யூ கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அதனால் 62வை 60 ப்ளஸ் 2ங்கிற மாதிரி பிரித்து 60 பை ப்ளஸ் 2 பை பை 3ன்னு பிரித்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐ சைன் இங்கேயும் அதே மாதிரி தான் 62வை 60 பை ப்ளஸ் 2 பைன்னு பிரித்து எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இதை அப்படியே எழுதிட்டு இந்த 60 பைக்கு தனியாக 2 பைக்கு தனியாக அந்த 3யை வந்து
தனியாக போட்டுக்கலாம். இந்த 3 வந்து காமனாக இருக்கா. அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த 60π/3 தனியாக ப்ளஸ் 2π/3 தனித்தனியாக 3 வந்து போட்டுக்கலாம். ஓகேவா. 60π/3 ப்ளஸ் 2π/3 ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த 3 வந்து 60πக்கு தனியாகவும் 2πக்கு தனியாகவும் பிரித்து எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இதை அப்படியே எழுதிட்டு இந்த 16 3 கேன்சல் பண்ணால் இங்கே 20 வருது. ஸோ காஸ் 20π ப்ளஸ் 2π/3 ப்ளஸ் ஐ சைன் இதுவும் கேன்சல் பண்ணால் 20π. ஸோ 20π ப்ளஸ் 2π/3. அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து அப்படியே எழுதிக்கலாம். இதை அப்படியே எழுதிட்டு காஸ் இதில் வந்து 20π வந்து நம்ம விட்டுடலாம். ஏன்னா 2π 4π 6π 8π அப்படின்னு வந்து ஈவன் நம்பரில் தீட்டாக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை விட்டுட்டு தீட்டாவோட வேல்யூ மட்டும் நம்ம எழுதுவோம். ஸோ காஸ் 2π/3 ப்ளஸ் ஐ சைன் இதுலேயும் வந்து இந்த 20π விட்டுட்டு சைன் 2π/3ன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இதை அப்படியே எழுதிட்டு இப்போ இந்த 2π/3வும் π மைனஸ் π/3ன்னு பிரித்து எழுதிக்கிறேன். ஓகேவா. இப்போ இதை சால்வ் பண்ணால் இதாக வரும் பாருங்கள். 3 வந்து இங்கே மேலே மல்டிபிள் பண்ணும்போது 3πன்னு வரும். 3π மைனஸ் π/3ன்னு வரும். 3πயில் ஒரு பை போயிடுச்சுன்னா 2πன்னு வரும். ஸோ 2π/3ன்னு வரும். ஓகேவா. இதே தான் வரும். இதை சால்வ் பண்ணால் இதாக வரும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். π மைனஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் இந்த 2π/3யும் π மைனஸ் π/3ன்னு பிரித்து எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இது ஒரு ஃபார்மில் பாருங்கள். காஸ் π மைனஸ் தீட்டா ஈக்குவல் மைனஸ் காஸ் தீட்டா, சைன் π மைனஸ் தீட்டா ஈக்குவல் சைன் தீட்டா. ஓகேவா. இப்போ இதில் வந்து எப்படி இருக்குது, காஸ் π மைனஸ் தீட்டான் இருக்கா. ஸோ காஸ் π மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இதுக்கு பதிலாக மைனஸ் காஸ் இந்த தீட்டாவோட வேல்யூ மட்டும் போட்டால் போதும். ஸோ இங்கே எழுதியிருக்க பாருங்கள் மைனஸ் காஸ் π/3. நெக்ஸ்ட்டு சைன் π மைனஸ் தீட்டாக்கு சைன் π மைனஸ் தீட்டாக்கு சைன் தீட்டாவே தான், மைனஸ் வராது. ஸோ சைன் தீட்டா மட்டும் எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவோட வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம் π/3. ஓகேவா. முன்னாடி இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மைனஸ் காஸ் π/3யோட வேல்யூ வந்து காஸ் π/3க்கு வேல்யூ 1/2, சைன் π/3க்கு வேல்யூ √3/2. ஓகேவா. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். காஸ் π/3க்கு 1/2 ப்ளஸ் ஐ சைன் π/3க்கு √3/2. அவ்வளோதான். தேங்க்யூ.